நான் எதுக்குங்க கூவத்தூருக்கு போனோம்? கூவத்தூரில் நான் மட்டுமா இருந்தேன்? கூவத்தூரில் நான் இதே எடப்பாடி இருந்தாங்க, அவர் அமைச்சர், அத்தனை அமைச்சர் சகாக்கள் இருந்தாங்க, இதே சின்னம்மா அப்பப்போ வந்துட்டு போனாங்க, இதே டிடிவி அங்கே இருந்தாங்க, எத்தனையோ ஊருக்காரன் இருந்தான், அவன் அமைச்சருக்கு வேண்டியவன் இருந்தான், எத்தனையோ போலீஸ் உயர் அதிகாரிகள் இருந்தாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் இருந்தாங்க, இப்போ இவ்வளோ நூற்றுக்கணக்கான போலீஸுகள் இருந்தாங்க. ஏன்னா எவ்வளவு இருக்கு. இதை தாண்டி என்ன சொல்றீங்க? அந்த இடத்துல கிட்டத்தட்ட 127 எம்எல்ஏக்கள் இருந்த இடத்துல கருணாசிங்கிறவன் சினிமா நடிகர், கருணாசிங்கிறவன் தான் மக்களுக்கு பரிச்சயமானவன் நடிகர். இன்னொன்று ஜாதி கட்சி வச்சிருக்கிறான். ஏன்னா இப்போ என் மேலே ஜாதி வன்மத்தில் எவ்வளோ பேர் எதுவுமே இல்லாட்டியும் கூட ஒரு வன்மம் இருக்குல்ல, ஜாதி ரீதியான வன்மம் இருக்குல்ல, அது இன்னைக்கு தலை தூக்கி நிற்குது இல்லை. நான் யாருக்கு எதிரானவனா இருந்திருக்கேன், நான் யாருக்கு எதிராக ஒன்று பேசியிருக்கேன், பண்ணியிருக்கேன். நமக்கு அந்த மாதிரி தாட்ஸே நமக்கு கிடையாது. நம்ம கூட எல்லாரும் தானே என் கூட பழகுறாங்க, எல்லாரும் தானே என் கூட என் வீட்டில் வேலை செய்கிறாங்கல்லாம். நான் என்ன ஜாதி பார்த்தா வேலைக்கு வச்சிருக்கேன்? என் தோட்டத்தில் வேலை செய்யணும் ஜாதி பார்த்தா வச்சிருக்கிறேன்? இல்லையே, எனக்குள்ள ஜாதி இல்லை. நான் என் தலைவர் தேவரை தலைவராக ஏற்றுக்கிட்டேன். தேவர் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சி, அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த தேவருங்கிற சமூகத்தின் மீது மற்ற சமூகத்துக்கு இருக்கக்கூடிய வன்மம் அதனுடைய வெளிப்பாடு தானே. எல்லாரையும் விட்டுட்டு நீ அங்கே இப்போ கேப்ரேட் டான்ஸ் ஆடினாங்க, நடிகையை கூட்டிகிட்டு போனாங்க. யார் எப்படி போவோம்? அவ்வளோ பேரை மீறி எப்படி போக முடியும்? சரி காட்டுங்க, யாராவது ஒருத்தனாவது ஏதாவது ஒரு ரெக்கார்டை காட்டுங்கடா. 1 கோடி ரூபா தரேன்டா உங்களுக்கு. நீங்கள் பப்ளிக்காக இருக்கட்டும், இல்லை அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர், அங்கே இருந்தவங்களா இருக்கட்டும், அங்கிருந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், அங்கிருந்த எடப்பாடியாக இருக்கட்டும், பொறுப்புனா எல்லாருக்கும் தானே இருக்கு. அவ்வளோ பேர் இந்த இடத்துல ஒருத்தனை மட்டும் குறை சொன்னா நீங்கள்லாம் உண்மையிலே சூடு சொரணை உள்ளவங்களா இருந்தால் நீங்கள் அதை கேட்கணுமா இல்லையா? நாங்கள் எல்லாம் தாண்டா அங்கே இருந்தோம், எதுவுமே நடக்காத ஒன்று ஏன்டா சொல்றீங்கன்னு ஒன்று கேட்கணுமா இல்லையா? என்ன அன்னைக்கு கேட்டால் நீங்கள் சோசியல் மீடியாம்பீங்க, அதில் என்ன நல்ல விஷயத்த சொன்னால் எவன் கேட்க போறீங்க? இந்த மாதிரி 2ஆம் நம்பர் வேலை செய்யறோம், 2ஆம் நம்பராக வந்தவங்களுக்கு தான் இதை சொல்லுவாங்க, அதை சொல்றவங்களுக்கு தான் பிடிக்கும், அதை தான் ரசிப்பாங்க. இந்த கம்நாட்டிங்களுக்கெல்லாம் வாழணுங்கிற அவசியம்லாம் எனக்கு கிடையாது. நீ என்னை பாராட்டும் வேணாம், நீ என்னை நீ திட்டினாலும் திட்டிக்க, என்ன நான் நல்லது பண்ணாலும் திட்ட தானே போறேன். இந்தியாவில் தம்பி அம்பேத்கர்னு ஒரு சட்ட மேதையை தோற்கடிக்கிறதுக்கு அதே கம்யூனிட்டிக்காரனை நிப்பாட்டின ஜனநாயக நாடு தான் இந்த இந்தியா. இந்தியாவிலேயே முதன்முறையாக அம்பேத்கரை தோற்கடிக்கிறதுக்காகத்தான் அன்றைய காலகட்டத்தில் ஓட்டுக்கு காசுங்கிறதே கொடுத்த ஒரு ஜனநாயக நாடு தான் இந்த இந்தியா. அவருக்கே அதுதான் நிலைமை, தேவருக்கு அதுதான் நிலைமை. தேவருக்கு என்ன, ஒரு தேசிய தலைவரா இந்த நாட்டுக்காக இவ்வளவு தியாகம் பண்ண ஒருத்தரே கடைசியா நீங்க ஒரு கொலைகேசில சேர்த்த ஒரு ஜனநாயக நாடு தானே இது இல்ல? இன்னைக்கு ஒரு பெருத்த சமூக 2 சமூக மக்களை இன்னை வரைக்கும் எதிரிகளாக பிரிச்சு வச்சு சூழ்ச்சி செஞ்சு ஒரு அரசியல் நடக்கக்கூடிய ஒரு அவல நாடு தானே இந்த தமிழ்நாடு. இதெல்லாம் எவனை மறுக்க முடியுமா? அதனால பேசுறதில்ல, ஒரு நேர்மை இருக்கணும், உண்மை இருக்கணும். எவனோ ஒருத்தன் சொல்றான்ட்டு சொன்னா நாளைக்கு உங்க அம்மா கூட சொல்லுவான்டா, உங்க அப்பா கூட சொல்லுவான், உன் அக்காவை சொல்லுவான், உன் பொண்டாட்டியை சொல்லுவான், உன் பிள்ளைய சொல்லுவான். மற்றவனுக்கு நடக்கும்போது ரசிக்கிறீல்ல, நாளைக்கு உனக்கு இதே தானே நடக்கும். அதையும் பார்க்கணும்ல. உண்மை இருந்தா நீ என்னடா சொல்றது? நானே சொல்லுவேன்டா. வா சினிமாவில் இத்தனை வருஷம் 25 வருஷம் சினிமாவில் இருந்திருக்கிறேன். தண்ணி அடிப்பேன்னு தெரியும், சண்டை போடுவேன்னு தெரியும். ஏதாவது ஒரு விஷயம் நீ சொல்லு, ஒரு பொம்பளை விஷயத்துல எவனா ஒருத்தனை சொல்ல சொல்லு. 5 படம் சொந்த படம் எடுத்திருக்கிறேன், 5 படத்துலையும் எத்தனை பிள்ளைங்களை நடிச்சிருப்பாங்க, போய் கேளு. காசு கொடுத்தாது கேள்ற, அவளுங்களுக்கு போய் பணம் தரேன்னு சொல்லியாவது என் மேல அவதூறு சொல்றேன் பாப்பா. எல்லா பத்திரிகைகள் இந்த 25 வருஷம் நான் லேட்டா போவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு சொல்லியிருப்பேன். எவனா ஒரு கிசுல 25 வருஷம் சினிமாவில் இருந்திருக்கேன். சினிமாவில் கிடைக்காது என்னடா இருக்கு? என்ன வேணாலும் கிடைக்காங்க, அது கிடையாது. நான் எனக்காக வாழ்றேன்.